இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாடு தான். இது கடற்கரை கிராமம். மணப்பாடு ரொம்ப அருமையான நல்ல கடல் நீளமாக பறந்து இருக்கிற மாதிரியும் மணல் பரப்பு இருந்து சுத்தமான அமைதியான ஒரு இடம். திருச்செந்தூருக்கு போகும்போது கட்டாயம் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மணப்பாடு இருக்குது. குலசேகரப்பட்டினமும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். தசரா நடக்கிறப்போ அங்கே போகிறப்பவும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மணப்பாடு இருக்குது. மணப்பாடு ரொம்ப அழகான நல்ல ஒரு கடற்கரையில் குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. லீவ் டைமில் போனோன்னா திருச்செந்தூர்லேயே டிராஃபிக் அதிகமாக ஆகிறது. அந்த ரோடு கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போகும்போதே நல்லா பச்சை பசேல்னு சொல்லி அங்கங்கே மரங்கள் தான். இப்போ மணப்பாடுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். போகும்போதே பாருங்கள், சைடில் அந்த கடல் தண்ணி எல்லாம் இங்கே இருக்குது. அப்படி பார்க்குறதுக்கே நீல கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா ஊருக்குள்ளே போய் தள்ளி தான் கோவில் இருக்குது. அதனாலவோ என்னவோ கடற்கரையெல்லாம் ரொம்ப சுத்தமாக நம்ம எங்கேனாலும் உட்காந்து எழுந்துச்சிக்கலாம். போகும்போதே ஒரு 2 மணி 4 மணி அந்த டைம் போயிட்டுனா நம்ம பொறுமையாக போயிட்டு அங்கே இருக்கிற லைட் ஹவுஸ்லாம் நம்ம மேலே ஏறி பார்த்துட்டு வரலாம். அந்த ஊருக்குள்ளே போகவே கருவாடு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல பெரிய பெரிய கருவாடு தொங்கோட்டிருக்கு கடைகளில். அங்கே உள்ள தொழிலே மெயினாக கடற்கரையில் மீன் பிடிக்கிறது தான். அதுக்கப்புறம் பனை ஓலையில் நிறைய கைவினை பொருட்கள் செய்கிறது. பனைமரமும் அதிகமாக இருக்கிறதுனால கருப்பட்டி எல்லாம் காய்ப்பாங்க. இந்த பெரிய பெரிய கருவாடெல்லாம் நல்லா காய வச்சு தொங்க விட்டுருக்காங்க. நம்ம போகிற வழியில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அந்த லைன் ஃபுல்லாகவே அங்கங்கே கருவாட்டு கடை இருக்குது. பெரிய கருவாடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கருவாடு கூனி எல்லாமே இருந்துச்சு. கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் கட்டாயம் பார்த்ததும் கருவாடை நம்ம வாங்கிடுவோம் சொல்லி. மணப்பாடு நம்ம போக மேலே மணலில் ஏறி ரோடு ஒசரமாக போகிற மாதிரி தெரியும். கீழே நல்ல கடலை ரசிக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனது தான் இது. வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. செம கூட்டம். அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்களுடைய வேணுமே அங்கே நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு அந்த கடலில் குளிக்கிறதுக்காண்டி. கடல் அலைகள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ஆண் கடல் பெண் கடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோயில் பக்கத்தில் நம்ம காரை விட்டுக்கலாம். அங்கங்கே குளிச்சுட்டு அந்த மணல் பரப்பில் கொஞ்சம் இடத்துல மட்டும் ஒரு சின்ன கடை இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம ஏறி போகும்போது அந்த படிகள் கூட தெரியும். நல்லா அகலமாக கட்டி வச்சுருக்காங்க. கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நல்ல பெரிய வாசல் விட்டு வச்சதுனால மக்கள் அங்கங்கே போயிட்டு கும்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்துட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது புனித சிலுவை ஆலயம்தான். போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால அங்கே குடியிலும் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அருமையான ஒரு கோவில். கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரும்போதே பின்பக்கம் ஒரு வாசல் இருக்குது. அதுவுலே நம்ம இறங்கி போயிட்டுனா லைட் ஹவுஸ் போயிடலாம். இங்கே நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க இந்த மணப்பாட்டில். இதுதான் லைட் ஹவுஸு. நம்ம உள்ளே ஏறும்போது கொஞ்சம் சின்ன படியாக தான் இருக்கும். இந்த லைட் ஹவுஸில் நம்ம ஏறி பார்க்கும்போது அந்த கடல் சுற்றி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். மணப்பாடே ஒரு தீபகற்பம் போல் காட்சியளிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒருத்தங்க போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு அந்த மேலே நின்று நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. படி ஏறும்போது அங்கே உட்காந்துக்கிறதுக்கு கூட சின்ன சின்ன இந்த மாதிரி சந்து மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒசரமான ஒரு லைட் ஹவுஸ் தான். மேலே ஏறி பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கடற்காட்சிகள் எல்லாமே. அங்கேயே குட்டியாக ஒரு பூங்கா கூட வச்சுருக்குறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு. சுற்றி வர நம்மளுக்கு கடல் இருந்துட்டு ஒரு சைடு மட்டும் அப்படி மணல் பரப்பாக இருந்த மாதிரி இருக்குது.
கடல் அலை எல்லாமே நல்லா மிதமாடிச்சிச்சு. இங்கே வந்து கரையில் ரொம்ப இறக்கம் இல்லாமல் நல்லா குளிக்கிறதுக்கு ஆற்றுல குளிக்கிற மாதிரியே தெரியுது அந்த தண்ணி கூட. குளிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மணப்பாடு கடலில் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மணப்பாட்டிலையும் 4 கிணறுன்னு சொல்லி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே அங்கே ஒரு கோவில் தெரியுது சின்னதாக. அதுக்கு நம்ம நடந்து போய் தான் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும். அந்த கோயில் பக்கத்தில் போயிட்டுனா இறங்கி நேராக கடலுக்குள்ளே ஒரு லைன் போகிற மாதிரி மணல் திட்டுகளாக வச்சுருக்குறாங்க. அதுவுலே நம்ம அந்த எண்டு வரைக்கும் நடந்து போயிட்டு ரிலாக்ஸாக வரலாம். அந்த பின்னாடி உள்ள கோயில் போகிறதுக்கும் நடந்து போகலாம், இல்லை கார்லாம் உள்ளே நம்ம கொண்டு போகலாம். அந்த ரோடு கொஞ்சம் மணல் ரோடு மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். நைட்டு ரொம்ப லேட்டாக போயிட்டுனாலாம் நம்ம லைட் ஹவுஸில் ஏறி பார்க்க அனுமதி கிடையாது. அதனால் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஈவினிங் 5 மணிக்குள்ளேயே போயிட்டு வர்றது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கிருந்தோம். கீழே இறங்கும் போது படியோட ஸ்டெப்பு அப்படி சுற்றி தான் இருந்துச்சு. லைட் ஹவுஸில் ஏறி பார்த்தா தான் ஃபுல் மணப்பாடு காட்சி நமக்கு தெரிகிற மாதிரியே அழகாக இருக்கும். இதுலேருந்து இறங்கினதுமே நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு சின்ன கோவில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம போகிறோம். அந்த சர்ச்சிலையும் ஒரு பாறைகள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சர்ச்சில் 4 கிணறு இருக்குது. அங்கேருந்து தண்ணி எடுத்து அவங்க வச்சுருக்குறாங்க. கடல் தண்ணி பக்கத்தில் இருக்கிற தண்ணி உப்பு இல்லாமல் இருக்குது. எல்லாருமே குடிக்கிற மாதிரி இருக்குது. மணப்பாடுக்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு வாட்டி கட்டாயம் போங்க. கலங்கரை விளக்கெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அதுக்கு பிறகு கடற்கரையில் கொஞ்சம் விளாண்டுட்டு ஜாலியாக வர்ற மாதிரி இருந்துச்சு. கடல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த தண்ணி 4 கிணறுல உள்ளது. கடலில் குளிக்க பயப்படுறவங்க கூட இந்த கடலில் அலைலாம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்காது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம குளிச்சுட்டு வரலாம். அடுத்து வேறு ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலம் பற்றி பார்க்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.